ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரு கண் தெரியாத மாதிரி நடித்து நம்ம ரகுராம் வீட்டில் தங்குறதுக்காக வந்துட்டாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லிங்கம் பத்மாவோட திட்டம் தான். லிங்கமும் பத்மாவும் திட்டம் போட்டு சாருவை நம்ம ரகுராம் வீட்டில் தங்க வச்சோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சீனுவோட மனசை மாற்றி சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. சாரு சாதாரணமாக வந்தால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் சாருவுக்கு கண் தெரியாத மாதிரி நடிக்க சொல்லி பத்மாவும் லிங்கமும் திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி சாருவும் கண் தெரியாதவங்க மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல நடிக்கிறாங்க. நேரா சாருவை பத்மா என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கத்தோட சேர்த்து ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே வந்ததும் நம்ம ரகுராம் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு உங்கள் பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரகுராம் கிட்ட பத்மா பேசுகிறாங்க. அண்ணன் பாவம் அண்ணன், கிட்டடியில் ஒரு வண்டி மோதினதால் சாருவுக்கு திடீர்னு கண் தெரியாமல் போச்சுன்னு. அன்னைக்கு அவள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தா. நம்ம சீனுவை கொடுத்த வாக்குப்படி கட்டி கொடுக்காம விட்டுட்டோம். அதனால் ஊரை விட்டே போயிருக்கான்னு. வரும்போது தான் எப்படி ஆயிருக்கு. அன்னைக்கு மட்டும் நாம் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இந்த நிலைமை சாருவுக்கு வந்திருக்காதுன்னு. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறதாலையும் அவளுக்கு மன உளைச்சலாக இருக்குது. நம்ம வீட்டில் தங்கினா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமேனு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரமணி பாட்டி சிவாலாம் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியே தங்குறது சரியில்லையே, அவளுக்கு தான் கண் தெரியாமல் இருக்கு சிவா, அதனால் அவள் இங்கே தங்குறது தான் அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பத்மா சொன்னதும் இந்த பக்கம் நம்ம லிங்கம் ஆமாங்க, நீங்கள் கொடுத்த வாக்குப்படி அன்னைக்கு நீங்கள் இந்த வாக்கை காப்பாத்திருக்க, இன்னைக்கு என் பொண்ணோட நிலைமை இப்படி இருந்திருக்காது, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மாவும் அண்ணன் கண்ணு சரியாகும் வரைக்கும் சாரு இங்கேயே இருக்கட்டும்னு ஒரு வகையில் நாமளும் தானே காரணமாக இருக்கோம் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் சரி எனக்கு சம்மதம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வெளியில் போன கதிரும் மாயாவும் பாராங்க. உடனே நம்ம ரகுராம் சரி, சாரு கஷ்டமான நிலைமையில் இருக்கா, கண்ணை தெரியும் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னதும் வெளியிலிருந்து வர நம்ம சாருவும் இந்த பக்கம் நம்ம சாருல மாயாவும் கதிரும் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வாச்சாரு அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கதிரும் இங்கால மாயாவும் வந்துடுறாங்க. உடனே பார்வதி உள்ளே போகிறாங்க. அக்கா, எதுக்குக்கா இப்போது திடீர்னு சாருவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, கண்ணு வேற தெரியாதே அப்படின்னு போது உடனே நம்ம சாரு கண்ணில் போட்டிருந்த கண்ணாடியை கலட்டுறாங்க. ஸோ கலட்டிட்டு பத்மாவும் சாரும் சிரிச்சிட்ருக்காங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு போது இங்கே பாரு பார்வதி, இவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தி சீனுவுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் போட்ட நாடகம் தான் இது அப்படின்னதும் சூப்பர்க்கா, அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு சாரு தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி பார்வதி பேசிட்ருக்காங்க. ஆமாம், கூடிய சீக்கிரமே நான் அந்த மாயாவை விரட்டி காட்டுறேன் சித்தி அப்படின்னுட்டு சாரு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் சரி கண்ணாடியை போட்டிக்கும் எல்லாருக்கும் சந்திக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனதும் அப்படின்னு பார்த்து மாயா வராங்க. உடனே சாரு கண் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன சாரு திடீர்னு எப்படி உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு? ஏய், அதான் அத்தை சொன்னாங்கல்ல, என்னட்ட கேட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு கண்ணு தெரியாது தான், ஆனாலும் எனக்கு நம்புற கஷ்டமாக தான் இருக்குது, நீ ஏதோ வேற ஒரு திட்டத்தில் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துக்கு பத்மா வராங்க. ஏய், என் மருமகளோட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி இருக்குது அப்படின்னு போது சும்மா தாத்த பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, கூடிய சீக்கிரமே என் பையனை வச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு சாருவை என் பையனுக்கு கட்டி வச்சு சாருவை இந்த வீட்டோட மருமகளாக கொண்டு வரல, என் பேர் பத்மா இல்லை அப்படின்னதோ. இங்கே பாருங்கட்ட, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீனு மனசில் எப்பவுமே நான் தான் இந்த வீட்டோட மருமகன்னு சொன்னால் அது நான் மட்டும்தான், சீனுவோட இடத்துல வேற எந்த பொண்ணாலையும் வர முடியாது அப்படின்னு மாயா பத்மாவுக்கு சவால் விடுற மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோவை முடிச்சிடுறா.